பொதுவாவே எல்லா விதத்திலயும் தட்டுப்பாடு. ஆமா சார். நீங்க சொன்ன மாரி தட்டுப்பாடு இருக்கே. தட்டுப்பாடு கேஸ் மட்டும் கிடையாது. கூடிய விரைவில சாப்பாட்டு பொருட்களுடைய விநியோகத்திலயும் பிரச்சனை வரப்போகுது. சாப்பாடு பொருளுடைய அத்தியாவசிய தேவைகளே ரொம்ப நெருக்கடியான விஷயத்துல வரும். எப்பவுமே ராகு நட்சத்திரத்துல வரும்போது பிரச்சனைகள் உண்டாகுன்றது பொது விதி. திருவாதிரையில இருந்தபோது கொரோனா வந்ததா? இப்போ சதயத்துல இருக்கும்போது இந்த பிரச்சனை. கொரோனா போதும் இதே போல உலகமே முடங்கித்து. எந்தவித செயல்பாடும் செய்ய முடியாதபடி. அதே போல இப்போ ராகுவுடைய நட்சத்திரத்துக்கே வந்துட்டார். இது கொரோனா காலம் மாதிரி தான். எல்லா விதத்திலயும் ஒரு முடக்கம். ஒரு கிட்டத்தட்ட லாக்டவுன் மாதிரி ஒரு நிலைமை. காரணம் ராகு நட்சத்திரத்தில் வருவது. இதுதான் பொதுவானது. சரி, சரி. இதுக்கான தீர்வுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. ஏன்னா, அ அமெரிக்க, ஈரான் போர் வந்து ரொம்ப தீவிரமா அடைஞ்சுகிட்டு இருக்கு. அதுலயும் வந்து ட்ரம்போட மனநிலைய புரிஞ்சுக்கவே முடியல. அவர் ஏன் இப்படி செயல்படுறாரு சார்? அதாவது சனி பகவானுடைய பார்வை கன்னி ராசியில விழுது. கன்னி ராசின்னா அமெரிக்கா. அமெரிக்க தேசத்தை விளக்கக்கூடியது கன்னி ராசி. அந்த கன்னி ராசி மேல் அ சனியுடைய 7ஆம் பார்வை விழுவதால் கட்டாயமாக அமெரிக்காவுக்கும், அமெரிக்காவால் மற்ற நாடுகளுக்கும் பிரச்சனை. இது சனி பகவான் மகரத்தை தாண்டும் வரை இருக்கும். எப்ப சார் தாண்டுவாரு? 3 வருடங்கள். சார் 3 வருஷமா? 3 வருஷம் இதே பிரச்சனை இருக்கும்னு இல்ல. 3 வருட காலம் உலகத்துல பலவிதமான அ அதாவது தட்டுப்பாடு, பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்.